போகிறோம், சென்னைக்கு போகிறோம். ஆமாம், நம்ம சென்னைக்கு போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம கிளம்பி சென்னைக்கு போகிறோம். சென்னை வந்து இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 690-700 கிட்ட வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து ரீசெட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது வந்து எனக்கு வந்து ட்ரிப்பு ஏபி அப்படின்னு இருக்கும். ஆவரேஜ் வந்து 23.4 கட்டுது. பட் அவ்வளோ கொடுக்குமான்னு தெரில. அடுத்து இப்போ ரீசெட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இது வந்து ரீசெட் பண்ணிப்போம். ஓகே, 0 பண்ணிட்டேன். ஸோ 0 பண்ணியாச்சு. 0 பண்ணிவிட்டு கிளம்பி போகிறோம். பார்ப்போம் எப்படின்னு. கிளம்பியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹைவே வந்தாச்சு. அவ்வளோதான், இதுதான் ஹைவே. ஆமாம், ஃப்ளைஓவர் கீழே போகிறோம். போயிட்டு அதுக்கப்புறம் இது பண்ண போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ மணி 1 மணி, அதாவது பகல் 1 மணி. ஸோ எப்படியும் ரீச் ஆகிறதுக்கு மேபி 11 நைட்டு 11 மணி கூட ஆகலாம், 12 மணி கூட ஆகலாம். அது எதுக்காக இந்த டைம் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இது கன்னியாகுமரி மாவட்டம் கிடையாது, திருநெல்வேலி மாவட்டம் தான். பட் கன்னியாகுமரி எனக்கு இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டரு. பட் இங்கேருந்து கிளம்பும்போது இப்போ நமக்கு டிராஃபிக் இருக்காது. டக்குன்னு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே வந்துடும். இந்த ஹைவே வந்துருச்சு, தொட்டுட்டோம், கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். பட்டு இதே வந்து சென்னை அப்படின்னா, சென்னையில் வந்து இப்போ நான் இங்கேருந்து விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னா, நான் அங்கே ரீச் ஆகிறதுக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மணிக்கு, விடிய காலையில் 6 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனா அங்கே ரீச் ஆகிறதுக்கு நான் 4 மணி 5 மணிக்கு வந்து சென்னை ரீச் ஆவேன். அதாவது சென்னை சிட்டிக்குள்ளே என்ட்ராவேன். அப்போ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் பயங்கர டிராஃபிக் இருக்கும். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்து இப்போ 1 மணி அப்படின்னு நம்ம கிளம்பும் போது நமக்கு வந்து நம்ம ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 9 o'clock ஆகிடும். செங்கல்பட்டு ரீச் ஆகிறதுக்கு 9 மணி, மேக்ஸிமம் ஒரு 10 மணி வச்சுங்களேன். அப்போ அந்த டைம் வந்து ஒரு 9-10 மணிங்கும் போது டிராஃபிக் வந்து இருக்காது. ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக தான் இந்த மாதிரி இந்த டைமில் வந்து நம்ம கிளம்புறது. ஹைவே தொட்டுட்டோம் பாருங்கள், ஹைவேல போயிட்டு இருக்கேன். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலே போதும். ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலே ஆவரேஜாக நம்ம வந்து கொஞ்சம் கண்டினியூவாக வண்டி ஓட்டணும். என்ன ஒன்று, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 hours 4 hours ஆவது கண்டினியூவாக நம்ம வண்டி ஓட்டினோம்னா நம்ம வந்து ஓரளவுக்கு கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணிடலாம். எல்லாம் பறக்கிறாங்க பாருங்க, எல்லாம் அவன் பறக்கிறான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்குநேரி. நாங்குநேரின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை தாண்டி போயிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து வந்து டோல்கேட் வரும். டோல்கேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியோட டிஸ்ட்ரிக்ட், அதாவது திருநெல்வேலி ஸ்டார்ட் ஆகும். திருநெல்வேலி அந்த சிங்கம் படமெல்லாம் ஷூட்டிங் எடுத்தாங்கல்ல, அந்த இடத்தெல்லாம் காட்டுறேன் இந்த வீடியோவில். இந்த இடம் தாங்க சிங்கம் படம் ஷூட்டிங் எடுத்த இடம். சிங்கம் 1 படம் பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். அது திருநெல்வேலி மாவட்டம். இந்த இடத்த நீங்க படத்துல பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அந்த ரோடு, இந்த ஹைவே ரோடு பாருங்க எங்க இருக்கு. இங்க ஒரு ஆக்சுவலாக இங்க ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. மலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்கு. அந்த மலை இருக்கு பக்கத்தில், இங்கே ஒரு மலை இருக்கும். அந்த மலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்கு.
வர போகிறோம். ராம்கோ சிமெண்ட் இந்த கம்பெனி. சிமெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ராம்கோ சிமெண்ட் இதுதான் ஃபேக்ட்ரி. பாருங்க. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி. சென்னை வரதுக்குள்ள நம்ம எத்தனை டோல்கேட்டை தாண்ட வேண்டியது இருக்கு. நிறைய டோல்கேட்டு. டோல் பிளாசா, டோல் கேட். மதுரை தாண்டி திருச்சி வழியா போயிட்டு இருக்கோம். போற வழியில மழை, சரியான மழை, செம்ம மழை. நாங்க எப்போ சென்னைக்கு போனாலும் இது மாதிரி மழை வந்துடுது. ஆமா, நல்லா தான் இருக்கு. ஆனால் மழையில வந்து கொஞ்சம் வண்டி ஓட்டுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கான வேலை. ஸோ அதனால கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து ஸ்லோவாக ஓட்டுறது பெஸ்ட்டு. உள்ள உட்காந்துருக்கலாம். மணி 7 o'clock இருக்கும். 6 o'clock இருக்கும். 6 o'clock தானே? 8 மணி போல இங்கே நிப்பாட்டும். சரியா? மலையை போகிறேன். அந்த மலைக்கு கீழே மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் பண்ணியிருந்தேன். திருச்சியில் இந்த இந்த கட்டு கரிகால சோழன். ஆமாம்மா, கரிகால சோழன் கட்டின கல்லணை. கல்லணை இந்த பக்கம் தான் இருக்கு. இந்த சைடுல தான் கல்லணை இருக்கு. ஓ, இது அந்த நம்ம ஒரு டைம் போயிருந்த ஞாபகம். கல்லணை பெரம்பலூர் வந்தாச்சு. அடுத்து வந்து விழுப்புரம். இருட்டிருச்சு. மணி வந்து 6:45. இருட்டிருச்சு. மணி 6:45 ஆகி போச்சு. கிளாரிட்டி இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் இல்லை. இந்த ஹோட்டலில் சாப்பிட வந்தோம் ஹைவேல. 720 ஃப்ரீ. நீ வேணா கழுவி வச்சுட்டு வாங்க. என்ன மோஸ்ட் எம்பராசிங். ஏமா தூர போடணுமா? அப்பா தள்ளி வச்சு. பெரிய நீ இப்படி சாப்பிட்டா என்னைக்கு சாப்பிட்றது? இந்தா விழுப்புரம் இன்னும் வரல. இன்னும் கொஞ்சம் தூரம் விழுப்புரம். லாஸ்ட் டோல்கேட் சென்னை சிட்டி. டயர்ட் ஆயாச்சா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் அடுத்து சென்னை சிட்டி வரப்போதே. 53
என்னதுடா 53 kilometers to Chennai. அது கரெக்ட். அது சென்னை அந்த மெயின் இதுல காட்டுவாங்க. பேரிகார்டை போட்டுருக்காங்க. சென்னை தான் ரொம்ப மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி தமிழ்நாடுலயே.